எல்லாரும் நல்லா இருக்கணும். மார்கழி அழகான மாயவனின் மாதவனின் கதை. ஒவ்வொரு குட்டி குட்டி ஸ்டோரி கேட்டு இருக்கோம். மார்கழி மாதம் கிருஷ்ணருடையது. இப்போ நம்ம பார்க்க வரது கிருஷ்ணர் ஆண்டாளுடைய ஸ்டோரி. ஆண்டாள் யாரு? ஆண்டாள்வா 12 ஆழ்வார்கள் ஒருத்தர் ஆண்டாள். ஆண்டாளுக்கு ஏன் ஆண்டாள்ன்ற பேர் வந்தது? அவருடைய ஒரிஜினல் பேர் கோதை. கோதை நாச்சியாரன் பேரு. அவன் கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு கோதை ஆண்டாள் எனக்கு ஒரு எப்பிறவில எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஆண்டாள். ஏன்னா அவ்வளோ எனக்கு க்ளோஸ்னஸ் ஜாஸ்தி. தப்பா எடுத்துக்காதீங்க அவான்னு சொல்றதுனால. ஆண்டாளுக்கு ஏன் ஆண்டான்ற பேர் வந்தது? அவர் கிருஷ்ண பக்தி, பெரிய கிருஷ்ண பக்தி. அவர் விஷ்ணு சித்தனுடைய பொண்ணு. விஷ்ணு சித்தன் யாருன்னு கேட்டேன்னா கருடருடைய அம்சம் தான் விஷ்ணு சித்தன் சொல்லிட்டு அவர் தான் பெரிய ஆழ்வார். பெரிய ஆழ்வார் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம், அதாவது தோட்டத்தை தன்னுடைய சொந்த தோட்டத்திலேயே பூ வச்சு அந்த பூவை பறிச்சு தினமும் பெருமாளுக்கு மாலையா சூடி கொடுப்பேன். சூடி கொடுத்த சுடர்குடியின் கிருஷ்ண ஆண்டாளுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. இந்த ஆண்டாள் யாரு? கோதை நாச்சியார் எப்படி ஆண்டாளா பேர் மாறித்து? அவர் ஏன் சூடி கொடுத்த சுடர்கொடி? அதே மாதிரி விஷ்ணு சித்தன், அதாவது பெரியாழ்வாருக்கு எப்படி பொண்ணா பிறந்தா அப்படின்ற கதையை நம்ம இன்னும் 2 ஸ்டோரி கழிச்சு நம்ம கேட்போம். ஏன்னா இதுக்கு அடுத்த நாள் வர ஸ்டோரி குச்சேல தினம். ஸோ அந்த குச்சேல தினத்தை பத்தி நான் சொல்லணும். ஸோ அதனால ரெண்டு நாள் கழிச்சு ஆண்டாளை பத்தி நான் சொல்றேன். எல்லாம் நல்லா இருக்கும்.